சிந்தனை ஓரிடம், செயல்கள் ஓரிடம். சிந்தனை என்பது நாம் முழுக்க மனதால் விரும்பும் ஓரிடத்திலோ பொருளிலோ நபரிலோ வாழ்ந்து கொண்டிருக்க, அதில் லைத்திருக்க, உடம்பும் உறுப்புகளும் இருந்த இடத்திலேயே ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தாலும் அதில் ஜீவனின்றி ஜடம் போலவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இம்முறையிலேயே அக்கால முனிவர்கள் சிந்தனை முழுவதையும் துளிகூட பாக்கி வைக்காமல் எல்லாவற்றையும் இறைவன் மேல் போட்டுவிட்டு வெறும் உடம்பை பூமியில் இருத்தியிருப்பார்கள். இப்பழக்கம் ஒரு எல்லையை தாண்ட வெறும் உடம்பானது, அதாவது சிந்திக்கும் சக்தியை அறவே இழந்த உடம்பு, உணவு உறக்கம் எல்லாமே தேவையற்று போய் ஒரு இயற்கை நிலையிலேயே அது வாழ கற்றுக்கொள்கிறது. மூச்சை மட்டுமே இழுத்து மூச்சை விட்டு அனிச்சையாய் காற்றில் உள்ள பச்சையங்களை உணவாக்கி அதையே மருந்தாக்கி அதுவே தேவையான ஓய்வையும் கொடுத்து சுற்றுப்புறங்களில் என்ன நடந்தாலும் அதை சட்டை செய்யாமல் வாழ கற்றுக்கொள்கிறது. முனிவர்கள் யோகிகள் எல்லோருமே காடுகளில் மாத்திரமே தவம் இருப்பதற்கு இதுவே முக்கிய காரணம். சிந்தனை அறவே இழந்து பழக்கப்பட்ட உடம்பானது தாவரங்கள் போல் பச்சையங்களை நாட பழகி பின் வழக்கமாக்கி அதுவே அதற்கு பழகிவிடும் தன்மையை ஏற்படுத்திக் கொள்கிறது. அதனாலேயே 25 வருடம் 50 வருடம் என்று கூட யோகிகள் உட்கார்ந்து விடுகிறார்கள். 50 வருடங்கள் பழகிய உடம்பு இதயம் மட்டுமே அனிச்சையாய் முழுக்க அனிச்சையாய் செயலாய் இயங்கிக் கொண்டே இருக்க, யோகி தன் ஆன்மாவை இன்னொரு உடம்பில் மிக எளிதாய் நுழைத்து விடுகிறான். இப்படி ஒரு மனிதன் கடுமையான பயிற்சிகளின் மூலம் கூடு விட்டு கூடு பாய்கிறான். இதன் இன்னொரு அம்சமே ஹிப்னாட்டிக்ஸ். ஒருவனை வசியம் மூலம் தூங்கச் செய்வது, கட்டளை இடுவது, கொலைகாரனாக்குவது, மருத்துவம் செய்வது. சீனாவில் அறுவை சிகிச்சை கூட செய்கிறார்கள். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? ஒரு ஆன்மாவை தூங்க செய்ய ஹிப்னாட்டிக்ஸ் யார்? அந்த கலைக்கு அதிகாரம் தந்தது யார்? எப்படி பூமியில் பரவியது? விளக்குவோம்.